கர்த்தரோடு உள்ள உறவை நம்ம எப்பொழுதுமே சீர்தூக்கி பார்க்கவே வேண்டும். ஒருவேளை தவறுகள் தடுமாற்றங்கள் வராது அப்படின்னு எல்லாம் இல்லை. ஆனால் உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த பிரசன்னத்தை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வரணும். ஆண்டவரே, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாம மணி நேரங்களை கூட நம்ம தாண்டக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். ஒரு நாள் 2 நாள் அப்படியெல்லாம் காலதாமதம் பண்ணக்கூடாது. சிலர் ஒரு மாசத்தை கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஓட்டுவாங்க. சிலர் சில வருஷங்களை கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஓட்டுவாங்க. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்ற எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம்ன்றது ஆண்டவருடைய அந்த சமூகம் நமக்கு தெரியும். சில நேரத்திலே சில தவறுகள் செய்யும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம இழந்தது மாதிரி இருக்கும். ஆனா நம்ம என்னன்னா உடனே அந்த பிரசன்னத்துக்காக வாஞ்சிக்கணும், உடனே ஆசைப்படணும். ஆண்டவரே, எங்க இருக்கிறீர், ஏன் என்ன பார்க்கல? எனக்கு என்னமோ ஒரு பிரசன்னம் என்ன சூழ்ந்து கொள்றது மாதிரி நான் உணரலையே. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் ஏதாவது உங்களுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேனா? மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ அந்த பிரசன்னத்திலே வாழ்வதை நம்ம எப்பவுமே அது அவங்களும் ஏசப்பா பேர் தான் சொல்றாங்க. ஆனா எது தப்பு இல்ல. இப்ப நம்ம பிள்ளைகள் அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு ஈஸ்டர் சர்வீஸ் வரும்போது ஈஸ்டர் முடிச்ச உடனே தண்ணி பீர் அடிச்சிருந்தா, ஐயோ என் தலையில நானே மண்ணொலி வரி போட்டேனா ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை ஓடி வராது. அதனாலதான் நம்முடைய ஃபெலோஷிப் ரொம்ப அவசியமான ஒன்று. ஆமையேன்னு சொல்லுங்க, ஆண்டவரத்துல சொல்லுங்க. இதுக்குதான் முடிஞ்ச வரையிலையும் ரொம்ப யாரோடையும் ரொம்ப பெரிய ஃபெலோஷிப் எல்லாம் இல்லாம என்ன பண்ணிடுறதுன்னா கர்த்தரை நம்ம கையில கட்டியா பிடிச்சிட்டு எல்லார்ட்டையும் நான் பேசுவேன் சார், எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் சார், ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு ரொம்ப நல்லவர் யார் அப்படின்னா கர்த்தர் மட்டும். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்ன பண்றான்னா எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்க்கிறான். ஒரு வீட்டை நடத்துகிற ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த சிஸ்டருடைய வாழ்க்கையிலே அவருடைய மேலான பொறுப்பு என்ன பொறுப்பு? அவங்களுக்கு கோயில கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பொறுப்பு என்ன பொறுப்புன்னா அந்த குடும்பத்தை நடத்துற பொறுப்பு தான் அவங்களுடைய பொறுப்பு. வீட்டை அப்படி கிளீன் பண்றது, வீட்டுக்கு சமைச்சு போடுறது, வீட்டுல எல்லாம் பத்திரப்படுத்துறது, இது பெரிய பொறுப்பு. அகைன் அடிஷனலா அந்த ஜபம், அந்த உபவாசம், சத்தியத்தை கேட்கறது இதெல்லாம் அடுத்த பாட்டு. ஆனா இதுவே நமக்கு ஜபம்னே இருந்தா எதையுமே கவனிக்க முடியாம ஜபம்னு மட்டும் இருந்துச்சுன்னா அப்ப அந்த குடும்பத்தை எப்படி நம்ம கொண்டு போக முடியும்? அப்போ இப்படிப்பட்ட ஃபெலோஷிப்பை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா என்ன பண்ணணும்?